ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு டவர் ஆஃப் காட் சீசன் 2 எபிசோட் நம்பர் 11 பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம, வாங்க நம்ம டைரக்ட்டா எபிசோடு உள்ளாரே போயிடலாம். என்ன பயமா சவுண்ட் வருது? ஒருவேளை அவங்க ஏற்கனவே சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க போல தெரியுது. அவங்க மட்டும் டெவில் ஆஃப் த ரைட் ஆர்ம தோக்கடிச்சுட்டாங்கன்னா, முன்னாடி இருந்ததை விட என்னுடைய டீம் பல மடங்கு ஸ்ட்ராங் ஆயிடும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த இடத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். ஏ காசனோ உன்னுடைய டைமை வீணாக்காதரா, அவனால இருந்துக்க முடியாது. உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஷின்சுவை வெளியில வர வைக்கிறான். இந்த டெவில தான் அவனுடைய ரைட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு இருக்கான் போல தெரியுது. நம்மளால அடிக்க வரவும் ரெக்லெஸ் சார்ஜிங்னு சொல்லிட்டு அவனை சுத்தி பேரியரை வர வச்சிடறான். அவனும் வந்து அடிச்ச அடியில பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய் அந்த பேரியரை உடைச்சுக்குது. திருப்பி அவனை அடிக்க போகவும் அவன் ஜஸ்ட் மிஸ்டுல தப்பிச்சான். உன்னை விட மாட்டான்டா. டெவில் ஆஃப் த ரைட் ஆர்மோனுடைய கதை இதோட முடியுதுரோ. அப்போலும் அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்டுல தப்பிச்சறோம். ஆல் ரைட், நான் அவனை பிடிச்சிட்டேன். அப்படியே இந்த சைடு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அடிக்கிறதுக்காக ஓடி வந்துகிட்டு இருக்கு. அந்த டிஸ்பிளேலயோ ஆப்பிள் இ ரேங்க் ரெகுலர்னு வந்துருது. என்ன இதுல எதுக்காக ஆப்பிள் நேம் வந்திருக்கு? இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? பார்த்தா காசனோடைய கையை அவனுடைய உடம்ப கிழிச்சுக்கிட்டு அந்த சைடு வந்துட்டு இருக்கு. எதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? பார்த்தா நம்ம ஹீரோவும் கரெக்ட் டைமிங்ல அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனும் ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனை என்னடா நீங்க பண்ணீங்கன்னு கேட்கவும், முதல்ல நீ யாருடான்னு அவனுங்க கேட்கறானுங்க. அவன் மூச்சு விடல, அவன் இறந்து போயிட்டான். நீங்க தான் அவனை சாவடிச்சீங்களாடா, நாங்க இல்ல. இவனுங்க தான் அவனை சாவடிச்சாங்க. நான் என்னுடைய லைட் ஹவுஸ் மூலியமா அதை பார்த்தேன். அவனை சாவடிச்சது வந்து கொலைகாரர்களா, வாய மூடுங்கடா, இது பெரிய தலைவலியை கொடுக்கும் போலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோ வந்து அவங்க சண்டை போட ஆரம்பிச்சாராம். லைட் பேரியர் அப்புறம் வேவ் கண்ட்ரோலரா, நம்ம இதை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. ஆனா எனக்கு ஒரு டவுட், இ ரேங்க்ல இருக்கிறவங்க 3 ஷின்சுவை ஒரே டைமிங்ல யூஸ் பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லாம கியூட்டோரஸ் லெவல்ல இருக்கிற வேவ் கண்ட்ரோலரையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லைட் பேரியரோடைய கதையை முடிப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவோ அவனுடைய 5 ஷின்சு வெளியில வர வைக்க என்ன 5 ஷின்சுவோ ஒரே நேரத்துல பயன்படுத்துறானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவனோட ஷின்சு அனுப்பி அவங்கள அடிச்சிடறான். என்ன இ ரேங்க் ரெகுலர்களால இந்த மாதிரி பண்ண முடியுமா? எனக்கு மட்டும் என்னடா தெரியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 இ ரேங்க் ரெகுலர்களால மட்டும்தான் 3 அதுக்கு மேல இருக்கிற ஷின்சுவல ஒரே நேரத்துல கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இவன் எங்கிருந்து வந்தான்னு தெரியலையே. ரேன், நீ இப்ப எப்படி இருக்க? ஏதோ பரவாயில்ல, நீ ஆரம்பத்திலே உன்னுடைய எலக்ட்ரிக்க ஃபுல்லா ரிலீஸ் பண்ணதுனால ரெண்டுத்தையும் உன்னால சமாளிக்க முடியாது. அப்படின்னா நான் ஒன்னுத்தையே பாத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வரேன்னு சொல்லிட்டு அவனை ஃபர்ஸ்ட் ஓடி வந்து நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு அதோடைய கதையை முடிச்சிடறான்னு சொல்ல, வாய மூடுடா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவனுடைய எலக்ட்ரிக் வேவ் அனுப்பவும் நம்ம ஹீரோவோ லைட் பேரியரை வர வச்சு அதை அசால்ட்டா தடுத்துறான். அப்படியே அவனெல்லாம் நின்று நம்ம ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்க. பார்த்தா நம்ம ஹீரோ 5 ஷின்சுவையும் வர வச்சு ஒரே நேரத்துல அவனுங்களை அடிச்சு காலி பண்ணிடுறான். என்ன இந்த நாள் இவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு? எதுக்காகடா நீங்க காங்கார்கனை சாவடிச்சிங்க? அவன் திருப்பி வரணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஆனா திருப்பி அவங்களால இவனை பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டீங்களே. எதுக்காகடா நீங்க காங்கார்கனை சாவடிச்சீங்க? நாங்க தான் ஏற்கனவே சொன்னோம்லடா, நாங்க ஒன்னும் அவனை சாவடிக்கல. அவனை சாவடிச்சவன் அதுக்கு அடியில தான் இருக்கான். அவன் இன்னொரு டெவில் ஆஃப் த ரைட் ஆமுடா. நீங்கள நம்பலனா நீயே அந்த இடத்துல போய் தோண்டி பாருடா. சீக்கிரமா அவங்களுடைய கதையை முடிச்சிருங்க. நோவிக்கு ரேனு என்ன முயல் காது இருக்கிற பொண்ணு என்ன குண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஆச்சரியமாயிடுறோம். அவன் சீக்கிரமாவே எழுந்துக்குவான்னு நான் நினைக்கிறேன். அங்கே நில்லுடா, ஒரு அடி நீ முன்னாடி எடுத்து வச்சாலும் இங்க இருக்கிற எல்லாருமே செத்து போயிடுவாங்க. நான் இந்த ஹேண்ட் ஆஃப் அர்லினாவை சுத்தி எக்ஸ்ப்ளோஷனை செட் பண்ணி வச்சிருக்கேன்டா. நீ சாவ கூடாதுன்னு நினைச்சனா எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க கூடாது. ஒரு நிமிஷம் இரு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த லைட் பாக்ஸ்ல இருந்தோம் நாங்க சொல்றத நீ செய்யலன்னா இங்க இருக்கிற எல்லாருமே செத்து போயிடுவாங்கடா வயோலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஃபாகா, நீ இப்ப வெளியில வரலான்டான்னு அந்த பொண்ணு சொல்லவும் அந்த காசனவோ வெளியில வந்துட்டு அவனுடைய உடம்ப அப்படியே தூக்கி
ஆக்கிக்கிறோம். நீ எங்க கூட வந்தனா நாங்க அவனை காப்பாத்துவோம். ஒருவேளை நீ எங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்னா உனக்கு பிடிச்ச 2 நண்பர்களை நீ இழக்க வேண்டிய அவசியம் வந்துரும்டா. நம்ம ஹீரோவா அதை பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாயிரோம். நீ யாருன்னு நம்மளுடைய குன்னு கேக்குறான். நாங்க ஓல்டு ரெகுலர்ஸ், நாங்க இந்த டென்ட் வில்லேஜ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இவன் டிஃப்ரெண்டானவன். இவனுடைய பேரு ஜூயு வயோலி கிரேஸ். அது மட்டும் இல்லாம இவன் ஒரு ஃபாக்ஸ் லேயர். என்ன இவன் அப்படின்னா சாதாரண ரெகுலர் இல்லையா? என்ன இவன் தான் புது ஃபாக்ஸ் லேயர் கேண்டிடேட்டா? முகம் தெரியாத ஒரு நபர் வந்து ஃபியூச்சர்ல யாரு இந்த டவரோடைய காடாவா போறாங்கன்றத என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அவருக்கு டவரை கிளைம் பண்ண ஹெல்ப் பண்ணா அந்த வெற்றி எங்களுக்கு தான் வந்து சேரும். அவங்க எல்லாரும் ரேங்க் ரெகுலர்ஸா போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிருந்தாங்க. அது வேற யாரும் இல்ல, அது நீ தாண்டா உன்ன ஆகியோரோ ஆக்னஸ். நான் இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தாண்டா பேசிட்டு இருந்தேன். அவனும் அப்படியே ஷாக் ஆயிரும். நான் அனுப்பின விஷயம் எல்லாத்தையும் நம்பிட்டு நீ இந்த ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்டடா. அப்படின்னா ஆப்பிளும் மைக்கிளும் இவளால தான் இவளுடைய டீம்ல வந்து சேர்ந்தாங்களா? டெவில் ஆஃப் த ரைட் ஹேண்ட பத்தி என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ன சாவடிக்கிறதா அவங்களுடைய பிளானா? நீ எங்க கூட வரத்துக்கு ஒத்துக்கலன்னா உனக்கு பிடிச்ச 2 ஃப்ரெண்டை சாவடிச்சிருவோம். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ ஆமாண்டா குன்னு, நான் உன்னை சாவடிக்க தாண்டா ட்ரை பண்ணேன். உனக்காக தான் நான் ட்ராப் எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இப்ப என்னுடைய மைட்டை நான் மாத்திக்கிட்டேன். ஏன்னா நீ இந்த மாதிரி சிம்பிளான ட்ராப்லயே வந்து மாட்டிக்கிறன்னா நீ இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்ப. இதுக்கப்புறம் நான் உன்னை கொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. அதனால ஒழுங்கா நீ இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டு திருப்பி என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி வராதரா. ஸ்லேயர் கேண்டிடேட், நீ ஒரு சூப்பர் வில்லன் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் போய் ஆக்டிங்ல பிராக்டிஸ் பண்ணுடா. அப்பதான் கொஞ்சமாச்சு எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஆனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த இடத்துல தப்பிக்க வைக்கணும்னு தான் நான் பாக்குறேன். ஆனா எதுக்காகடா இப்படி பண்ற? அதெல்லாம் எதுவும் இல்ல, அதை பத்தி உன்கிட்ட சொல்லவும் முடியாது. டக்குன்னு உன்னுடைய எலக்ட்ரிக் ஷாக்கை யூஸ் பண்ணா அவனும் அடிக்க வரவும் டே நோவிக்கு நம்ம கத்த நம்ம ஹீரோவோ அவனுடைய எபிலிட்டியை பயன்படுத்தி அவனை ஃப்ரீஸ் ஆக்கிறான். இந்த எபிலிட்டியா? சரிவா நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். ஆனா அடுத்த தடவை என்னுடைய ஃப்ரெண்ட ஒரு பொம்மையா நீ பயன்படுத்தணும்னு நினைச்சேன்னா உன்னுடைய உயிரை நான் எடுத்துருவேன். சரி விடு வயோலி, நீங்க என்னைய கோவப்படுத்திட்டீங்க இல்லடா, செத்து போங்கடா. அப்படியே அதை அழுத்திட்டு இதுக்கப்புறம் நீங்க தான் என்னுடைய கடவுள், இதுக்கப்புறம் தாண்டா எல்லாம் ஆரம்பிக்குது. அவ என்னதான் பண்ணா? புது ஸ்லேயர் போறதுக்கான நேரம் வந்துருச்சு. நம்ம ஹீரோ ஆக்னஸ பார்த்து சீக்கிரம் இங்க இருந்து ஓடி போடான்னு சொல்றான். ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அந்த எமிலி பாட்டு சொன்னதை நம்மளுடைய ஆக்னஸ் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்த சுத்தி பயங்கரமா எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா வருது. இந்த மாதிரி வீணாக்காத, அப்புறம் எப்படி நீ சரியாகுவ? எதுக்குடா நீயே அவனை சாவடிச்சுட்டு அவனுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கே? நான் ஒண்ணு அவனை சாவடிக்கலடா, நான் ஜஸ்ட் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நீ தானே அவனுக்கு பாய்சனை வச்சு சாவடிச்ச. நாங்க ஃபாக ஹையர் பண்ணி தான் குன்னை போட்டு தள்ளுறதுக்காக இங்க வந்தோம்டா. ஆனா அந்த ஃபாக் எதுக்காக குன்னை சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க யாருக்கு தெரியும். எங்களுக்கு வேலையை கொடுத்தாங்க, நாங்க அதை ஏத்துக்கிட்டோம், அவ்வளவுதான்டா. குன்னு தேடிக்கிட்டு இருந்த மாதிரி நாங்க சூட் ஆனதுனால அவன் எங்களை டீம்ல சேர்த்துக்கிட்டான். அதுக்கப்புறம் நாங்க டெவில் ஆஃப் த ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி ஃபாகுங்க சொன்ன ட்ராப்ல அவனை நாங்க மாட்டி விட்டுட்டோம். அது மட்டும் இல்லாம அவனோட லைட் ஹவுஸ் பாக்ஸையும் நாங்க ஹேக் பண்ணி வச்சிருக்கோம்டா. இந்த மாதிரி காரணங்களால தான் நான் இந்த டவரைய கிளைம் பண்ண வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ உன்னை சாவடிக்கிறத தவிர வேற வழி இல்லடானா அவ சொல்லிட்டு இருக்கமோ ரேச்சல் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவனை சாவடிக்க வேணாம், அவன் நம்மளுடைய டீம்ல இருக்கட்டும்னு சொல்றான். நீ இன்னும் இங்க தான் இருக்கியா? இந்த ஆப்பிள் அப்புறம் மைகிள் ரொம்ப நிலவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு இன்னும் புரியவே இல்லை. அப்படின்னா நீ தான் ஃபாகு கிட்ட சொல்லி குன்ன சாவடிக்க சொன்னியா? வாய தர, உன்னுடைய காலு தான் நல்லா இருக்குல்ல, நடந்து போகணும்னு நினைச்சனா உன்னுடைய காலுல நடந்து போ. அதை விட்டுட்டு எதுக்காக மொத்த டீம்மேட்டுகளை சாவடிக்கணும்னு நீ நினைக்கிற? அவ கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை குத்தி சாவடிச்சுட்டு எதுவும் தெரியாம பேசாதரா. நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல நான் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இல்ல இல்ல நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் குன்னே. அப்படியே இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுறீங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.